மருகு நிறைய வந்துட்டே இருக்குன்ட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரீமு, ஆயின்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி அத சரி பண்ணுவாங்க. ஆனா, அது திரும்ப வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல எதனால மருகு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கனால தான் நமக்கு வந்து மருகு வந்துட்டே இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உடம்புல சுகர் லெவல் அதிகமாயிட்டே இருக்கு. சுகர் லெவல் அதிகமாகும்போது என்ன பண்ணும்னா, நம்ம உடம்பு வந்துட்டு இன்சுலினும் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இன்சுலினுக்கு அகெயின்ஸ்டா நம்மளோட செல்ஸ் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு எதிர்ப்ப ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வந்துட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸே வந்துட்டு ஒரு வார்னிங் தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சுகர் வரப்போகுது, பிபி வரப்போகுது, இல்ல ஃபேட்டி லிவர் வரப்போகுதுங்கிற ஒரு வார்னிங் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை எப்படி கம்மி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுப்பேன், நிறைய சுகர் எடுப்பேன், ரிஃபைன் சுகர் நிறைய எடுப்பேன்னு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு லோ கார்ப் டயட் எடுக்கணும். அது கூட என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்க ஃபுட்டு நல்லா சாப்பிடலாம். ஃபைபர்ஸ் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சியா சீட்ஸு அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கி எந்திரிக்கணும். 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நல்லா மேனேஜ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ண மூலமா நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா குறைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒன்று இருக்குது. அதுவும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு உடம்புல இருக்கிற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நல்லா கம்மி பண்ணிவிட்டு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை நல்லா ஏற்றலாம். பண்ணக்கூடிய ஒரு சில நல்ல மாற்றங்கள்னாலேயே நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய மிக கொடுமையான நோயிலேருந்து நம்மளை நல்லா தடுத்துக்க முடியும். அதனால் அந்த மாற்றத்தை இன்னையிலேருந்தே ஆரம்பிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.